இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா எஸ்பிசி டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போது வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு 5 இயர்ஸ் டேட்டா வேணும், 10 இயர்ஸ் டேட்டா வேணும்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டேட்டா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து எக்ஸலில் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். அதுவும் வந்து என்னென்னா நியூ எக்ஸல் ஃபார்முலா பயன்படுத்தி மல்டிபிள் இயர் டேட்டாவும் மல்டிபிள் டேட் வைஸும் டைம் வைஸும் இதில் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரேண்டம் அரேன்னு கொடுங்க. ரேண்ட் அரே இருக்குல்ல, ரேண்ட் அரே கிளிக் பண்ணுங்க. ரோஸ் கேட்கும், ரோஸ் வந்து கொடுத்துருங்க. காலம் வந்து ஒரே காலத்தில் வேணும், மினிமம் இவ்வளோ வேணும், மேக்ஸிமம் இவ்வளோ வேணும். கொடுத்துட்டு ஓகே மட்டும் கொடுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டேட்டா ஜென்ரேட் ஆகிடும். இப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆன டேட்டா வந்து நம்ம இப்போலாம் இதில் வந்து டெசிமல் அதிகமாக இருக்குது. இந்த டெசிமல் குறைக்கிறதுக்கு நான் இப்போலாம் ரவுண்ட் ஆஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ரவுண்ட் ஆஃப் கொடுத்துட்டு ப்ராக்கெட் கொடுங்க. லாஸ்ட்டு கமா என்ன கொடுங்க. இங்கே வந்து எத்தனை டெசிமல், 3 டெசிமல் 4 டெசிமல் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. இப்போ டெசிமல் இருந்துச்சு. இது வந்து என்னென்னா எனக்கு குரூப்பாக வேணும். அப்போ என்ன பண்ணலாம், நான் வர்ப் கால் இருக்குல்ல, வர்ப் கால் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். வர்ப் கால்ஸ் யூஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட் லாஸ்ட்டாக ஒரு கமா. எனக்கு எத்தனை குரூப்பாக வேணும், அப்போது கிளிக் பண்ணிங்க. 5 குரூப்பாக வேணும். இப்போது நமக்கு டேட்டா வந்து ஜென்ரேட் சொல்ல 5 காலம் இருக்குது சொல்ல, 6 காலம் இருக்குது சொல்ல, நம்மனா ஒரு சில இது இருக்கும். அதுக்கு நம்மனா பேடு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பேடு அது எம்டியாக இருந்தால் பிளாங்காக இருக்கணும். கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. கொடுத்திங்கன்னா இப்போ 5 காலமாக வந்துச்சு. இப்போ வந்து இதில் என்ன ஒன்று எனக்கு என்னென்னா இதில் ஆவரேஜ் வேணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், பை கால் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போது பை கால் ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இப்போ பாருங்கள், இங்கே என்ன பண்ணுங்கள், பை கால் கொடுத்துங்க. பை கால் கொடுத்தோன்னே இந்த டேட்டா வந்து அப்படியே வச்சுங்க. இங்கே கமா என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் காலத்தில் இருக்கிறது இது பண்ணோம். இப்போது பை கால் யூஸ் பண்ணோம், லேம்டா மெஷின் யூஸ் பண்ணோம். லேம்டா கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போது இங்கே ஒரு நேம் கொடுத்துங்க. நேம் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணலாம், ஆவரேஜ் தான் வேணும். அப்போ என்ன பண்ணோம், இங்கே ஆவரேஜ் கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போது அங்கே என்ன நேம் கொடுத்தோமோ அதே கொடுத்துக்கலாம். லோகான்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. ஒரு ப்ராக்கெட் இன்னொரு ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா அதோடைய ஆவரேஜ் வந்து 5 குரூப்புடைய ஆவரேஜ் வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரே காலத்தில் எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே டூ கால் கொடுத்து ப்ராக்கெட் லாஸ்ட்டில் கொடுங்க. இங்கே ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் ஒரே காலத்தில் எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணுங்கள், கவுண்ட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், ஆஷ் இருக்குல்ல, ஆஷ் கிளிக் பண்ணுங்கள். அது ஃபுல் காலத்தையும் செலக்ட் பண்ணிக்கோ. ஓகே. இப்போ வந்து 671 டேட்டா இருக்குது. என்னென்னா நான் 5 குரூப்பாக இது பண்ணியிருக்கேன். அதுக்காக 671 கட்டுது. இப்போ என்ன பண்ணலாம், இது கொடுத்து டிவைடர் இது கொடுத்து பாருங்கள். கொடுத்து ஓகே ஊற்றினா இப்போ பார்த்திங்கன்னா 671 புள்ளி பாயிண்ட்டுக்குதால 671 ரவுண்ட் அப் பண்ணியாக கட்டுது. இப்போ இந்த டேட்டா வந்து நம்ம வந்து குரூப்பாக எடுத்துட்டோம். இப்போ எனக்கு இல்லை ஒரே குரூப்பாக வேணும், குரூப் சைஸ் வந்து ஒன்றா வேணும் அப்படி கொடுத்தாலும் அது ஃபுல் டேட்டாவும் வந்துடும். இல்லை 10 வேணும் அப்படி கொடுத்தாலும் எடுத்துக்கோ. இப்போ 10 கொடுத்தா இப்போ டேட்டா எடுத்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம், டேட்டு எப்படி வந்து ரெடி பண்ணுறது, இப்போ என்ன பண்ணுங்க,
ரேண்டம் அரே கொடுத்துங்க. ரோஸ் நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த ரோஸ் தான் வேணும், நம்பர் ஆஃப் ரோஸ் வேணும். காலம் வந்து ஒரே காலம் தான் வேணும். மினிமம்னா இப்போ டேட் எடுத்துக்கணும் கரெக்டாக. அப்போ நம்மளாம் இது கிளிக் பண்ணிங்க. மேக்ஸிமம் என்ன வேணும், நவ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க, லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிங்க. இப்போது டேட்டா வந்து ரெடி ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து டேட் ஃபார்மேட் மாற்றிக்கலாம். எடிட்டு கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் டேட். இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்மலாம் டேட் வந்து ரேண்டம்லாம் இருக்குது. இப்போது ரேண்டமாக இது நம்மளாம் ஷார்ட் பண்ணலாம். ஷார்ட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, லாஸ்ட்டாக ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. இப்போது வந்து இயர் வைஸ் வந்துடும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து சண்டே மண்டே ஒர்க்னாலும் ஒர்க் டே கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இயர் வைஸ் வந்துச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம டைம் வந்து ரேண்டமானல அதுக்கும் என்ன பண்ணலாம், ஈக்குவல் கொடுத்துங்க. அதேமாரி ரேண்டரே கொடுத்துங்க. ரோஸ் கேட்கும், ரோஸ் இதே கிளிக் பண்ணிங்க. காலம் வந்து ஒரே காலம் தான் வேணும். மினிமம் வந்து நம்மலாம் இப்போது நம்ம இங்கே மினிமம் மேக்ஸிமம் இருக்கலாம், இங்கே வந்து டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ நம்மலாம் இங்கே டைம் கொடுங்க. இப்போது 0,0,0 எண்டு டைம் வந்து டைம் திருப்பி கொடுங்க. எவ்வளோ டைம் வேணும் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஷிஃப்ட் வைஸ் கூட எடுத்துக்கலாம். இல்லை நம்ம 23,59,59 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. இப்போது ரேண்டம் டைம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கும் இதேமாரி கிளிக் பண்ணிட்டு எடிட்டில் ஃபார்மேட் இருக்குல்ல, ஃபார்மேட்டில் டைம் கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுக்கு டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ இது என்ன பண்ணலாம், நம்ம வந்து ரெண்டும் இப்போது எஸ்பிசி ஏற்றுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து 10 குரூப்பாக இருக்குல்ல, நான் 5 குரூப்பாக போட்டோன்னா 5 குரூப்ஸ். இப்போது 5 குரூப்பாக வந்துடும். இந்த இது வந்து டேட்டா வந்து நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இப்போது நம்மளுக்கு வந்து இயரோ வந்துடும், டேட்டு வந்துடும், மந்த்து வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து சார்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.